ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதோ இன்றைக்கு கூட நாம் தெரிந்து கொள்ள போகிற பாடம் பேறு பெற்றவர். இப்போது பூமியில் எவ்வளோ பேருக்கு நிறைய பேரெல்லாம் இருக்கும். அவர் தலைவர்னுவாங்க, அப்புறம் சிங்கம்னுவாங்க, ஒவ்வொரு பேர் வச்சு அவர் அந்த மாதிரி அந்த ஸ்டாருன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. ஆனால் அந்த பேரெல்லாம் நிலையானது கிடையாது. நிலையான பேர் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். ஆண்டவர் மக்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கிற போது லூக்கா 11வது அதிகாரம் 27-28 வசனத்தில் ஆண்டவர் மக்களுக்கு போதனை செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு அம்மா எழுந்துச்சு, உன்னை பெற்று பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஆண்டவர், இப்படி இருந்தாலும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்கள் அதிகம் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. பாருங்கள், உன்னை பெற்ற தாய் பேர் பெற்றவர் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்கள் தான் அதிகம் பேர் பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இறை வார்த்தை எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்களா? அந்த இறை வார்த்தை அந்த வேதத்தை நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்காது. அந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம், பேசுகிறோம், ஆனால் வாழ்கிறோமா? அதுதாங்க கேள்விக்குறியாக இருக்குது. அதை நம்ம வாழ்ந்துட்டால் நம்ம தான் பேறு பெற்றவர்கள். அது பாருங்கள், அவங்க அம்மாவை விட நம்ம தான் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மாதாவை விட நம்ம பேர் பெற்றோம். அப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்ந்துட்டோன்னா நம்ம தான் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல கூட பாருங்கள், தோமையார் ஏசப்பா உயிர்த்ததை நம்ப மாட்டார். நான் அவர் விழாவில் கைவிட்டு பார்க்கணும், அந்த தழும்புகளை தொட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஏசப்பா முதல் முறையாக சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது அங்கு தோமையார் இருக்க மாட்டார். அவர் வெளியே அங்கே ரூமில் இல்லை அவர். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் கடவுளை பார்த்தோம், ஆண்டவர் வந்தார் அப்படின்னு. இல்லை நான் நம்ப மாட்டேன், நான் அவர் விழாவில் அவர் தழும்புகளை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுவார். அப்போ அதே போல் அவர் 2வது முறையும் அதே மாதிரி அந்த வாரத்தின் முதல் நாள் வருவார். அந்த பூட்டின அறைக்குள்ளே உள்ளே வருவார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு தோமையார் சொல்லுவார், தோமா, இதோ நீ உன் விரலை இங்கே தொட்டுப்பார், இதோ என் விழாவில் கைவிட்டுப்பா, உன்னுடைய விரலை விட்டுப்பார், நம்பிக்கை இழக்காதே, நம்பு, அவிவிசுவாசம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவார். அப்போது தோமையார் ஐயோ என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு அவர் பாதத்தில் விழுந்துடுவார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லுவார், தோமா, நீ என்னை நம்பினதால், நீ என்னை பார்த்ததால் நம்பின, ஆனால் என்னை காணாமல் நம்புகிறவங்க பேறு பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்புறம் இது பாருங்கள், அவரை காணாமலே நம்ம விசுவாசிக்கிறோம். மெய்யான தேவன், நம்மளாம் எவ்வளோ பேர் பெற்றவங்க. நம்ம அவ்வளோ பேர் பெற்றவங்களாக இருந்துட்டு நம்ம பாருங்கள், இந்த உலக ஆசைக்கு இணங்கலாமா? உலக ஆசைக்கு நம்ம மயங்கிடலாமா? கொஞ்ச நேரம் இருக்கிற அந்த ஆசையில் நம்ம விழுந்துடலாமா? விழக்கூடாதுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பேறு பெற்றவர்கள் சொல்லியிருக்காருங்க.
தன் தாயை விட இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர் பேறு பெற்றவர்கள். தன் சீடன் தன்னை கண்டதால் விசுவாசித்தான், தன்னை காணாமல் விசுவாசிப்பவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம இந்த பேறு பெற்றவர்கள் லிஸ்ட்டில் நம்மலாம் இருக்கோங்க. ஏன்னா நம்ம காணாமலே விசுவாசிக்கிறோம், இறை வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறோம், அவர் தான் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறோம், இறை வார்த்தையின் அடி. ஆனால் நம்ம வாழ்கிறோமான்றது தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம விசுவாசிக்கிறோம் அவர் தான் மெய்யான தேவன், ஆனால் நம்ம வாழ்கிறோமா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம உண்மையாலே தேவனுக்குள்ளே இருக்க முடியும். அதனால் நம்ம பேறு பெற்றவர்கள்ன்றது உண்மைங்க. ஆனால் அந்த பேறு பெற்றவர்கள்ன்றதை நம்மளுடைய செயலில் காட்டணும். ஏன்னா கிறிஸ்துவ உடையவன் தானே கிறிஸ்துவன். அப்போ கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிட்டு அவரை விசுவாசித்து நம்மளும் கிறிஸ்துவ போல் இருக்கணும் இல்லை? அப்போ நம்ம கிறிஸ்துவை போல் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவன் கிடையாது இல்லை? அப்போ நம்ம கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவருக்கு தன்னலம் கிடையாது, சுயநலம் கிடையாது, தன்னலம் மறந்தவர், மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர், மற்றவர்கள் பாவங்களுக்காக தன்னுடைய மேலே பாவத்தை போட்டுக்கொண்டவர், அந்த மாதிரி வாழ்ந்தவர். அப்போது நம்மளும் அவர் ஃபாலோ பண்ணுறோன்னா நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்ம அடுத்தவங்க பாவத்தை வாங்க வேண்டாங்க. அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம். நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுக்குறத மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போது நம்ம இறை வார்த்தையை கேட்குறோம், அதன்படி வாழ்கிறோம், அதனால் நம்ம பேறு பெற்றவர்கள் ஆகிறோம். இறை மக்களே, கிறிஸ்துவ மக்களே, நீங்கள் தயவுசெய்து இறை வார்த்தையை நம்புங்க, கிறிஸ்துவை நம்புங்க. அவரே மெய்யான தேவன், காணாமல் விசுவாசிப்பவன் பேறு பெற்றவன் சொல்லியிருக்காரு. அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி வாழணும். வாழ்கிறது ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கை தான் ஒருத்தனுக்கு சாட்சியாக அமையும். அந்த சாட்சியின் மூலயமா தான் பல பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ரட்சிக்கப்படுவது மூலயமா தான் கிறிஸ்து மகிமை அடைவார். அதனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.